ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கவனிப்போம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேச என்ன விரும்புகிறார்? தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் சில நாட்கள் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் நாம் யாரோடு ஐக்கியமா இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த செய்தியின் தலைப்பு ஐக்கியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த வாரம் போராடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தேவன் நம்மோடு பேசினார். இத்தனை பேர் போன வாரம் நிறைய போராட்டத்தை சந்திச்சீங்க. விசுவாச போராட்டம், பரிசுத்தத்துக்காக போராட்டம், அல்லேலூயா, எல்லாம் சந்திச்சுதான் கடந்து வந்திருக்கிறோம். அதுல ஜெயம் பெற்று தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன? உடைய ஐக்கியம் யாரோடு? கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறது தெரியுமா? ஐக்கியமா இருக்க. மனிதன் தனியா இருந்ததை பார்த்து ஆண்டவர் என்ன நினைச்சாரு? ஆண்டவர் என்ன பேசிக்கொண்டார்? இது நல்லது அல்ல. அவன் கூட்டா இருக்கணும், அவன் பெரிய ஒரு குடும்பமா இருக்கணும், அவன் ஒரு பெரிய ஜனமா இருக்கணும் என்று சொல்லி தேவன் அழைத்திருக்கிறார் பாருங்க. ஆகவே அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி நீங்கள் சந்ததிகளாய் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுடைய ஐக்கியம் எப்படி? பிறக்கிற ஒரு குழந்தை, அவனுடைய ஐக்கியம் ரொம்ப சின்னதா இருக்குது. ஒரு தாயோட ஐக்கியப்படுது மேக்சிமம் டைம். நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனாலும் கடந்து செல்லுவார்கள். தந்தையோட ஐக்கியம் கொஞ்சம் பேச தெரிந்ததுக்கு அப்புறம் சகோதர சகோதரிகளோடு ஐக்கியம் வருது. இன்னும் வளர்ந்து அவனுடைய எல்லை பெரிதாகி அவன் பள்ளி பருவத்துக்கு வரும் பொழுது அவன் இன்னும் தன்னை குடும்பம் அல்லாத, தன்னை மாதிரியே பேசாம, தன்னை மாதிரியே சிந்திக்காத வித்தியாசமான நபர்களை சந்திக்கிறான், அவர்களோடு ஐக்கியப்படுகிறான். அப்படியே அவன் வளர்ந்து பெருகும் போது காலேஜுக்கு போகும்போது இன்னும் அவனுடைய சர்க்கிள் பெருசாகுது, இன்னும் பலதரப்பட்ட ஜனங்களை பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பிறகு திருமணமாகி அவன் வேற குடும்பத்துக்கு ஐக்கியப்படுகிறான். ஐக்கியம் என்பது தேவன் கர்த்தருடைய வருகை வரை வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியம். அல்லேலூயா. என்றைக்குமே கர்த்தர் நம்மை தனியா ஒரு மாங்க் மாதிரி அப்படி இருக்கிறதுக்கு அழைக்கவில்லை. தேவனோடு தனித்திருக்கிற நேரம் தவிர்த்து எல்லா நேரமும் ஜனங்களோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஐக்கியம், அந்த அசோசியேஷன் சரியானதா இருந்தா வாழ்க்கையின் இலக்கை நாம் அடைய முடியும், தரிசனத்தை நாம் அடைய முடியும், தேவன் நமக்கு முன்குறித்த ஆசீர்வாதங்களை அடைய முடியும். தவறான நபர்களோடு ஐக்கியப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தரிசனத்தை இழந்து விடுவோம். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஈக்குவலா மனிதர்களோடு இருக்கிற ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். Whom do you associate with? யாரோடு நீங்க ஐக்கியப்படுகிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றோம் பாஸ்டர், சபையின் ஜனங்களை சந்திக்கிறோம், சபையோடு ஐக்கியப்படுகிறோம், சக விசுவாசிகளை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எச்சரிக்கப்பட வேண்டும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அல்லேலூயா. வைஸ் மேன், ஞானியோட யார் வாசம் பண்றானோ அவன் எப்படி அடைவானா? ஞானம் அடைவான். அவனும் ஞானியாவான். சொல்லுவாங்கல்ல, பூவோட சேர்ந்த நாரும் மனமாகும் அப்படிங்கிற மாதிரி ஞானிகளோடு ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம். யாரோட சேர்றீங்க? அதுதான். இன்றிலிருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரெண்டே காரியம். நீங்க எது உங்க சிந்தைக்குள்ள கொண்டு போறீங்க? நீங்க வாசிக்கிறது, கேட்கிறது, பார்க்கிற விஷயங்கள் உங்க சிந்தைக்குள்ள கொண்டு போறது. ரெண்டாவது, யாரோடு ஐக்கியமா இருக்கிறீங்க. இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது, எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம், நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். உண்மைதான், கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார். என்னுடைய எதிர்காலம் நன்மையா இருக்கணும். அநேகர் சொல்லுவோம், பெற்றோர்கள், நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளைகள் என்ன இருக்கணும்? நல்லா வாழ்ந்திருக்கணும். நல்லதுதான். ஆனால் அவர்களுக்கு நீங்க நல்ல ஒரு மாதிரியை காண்பித்து போக வேண்டும். நீங்கள் யாரோடு ஐக்கியப்படுகிறீர்களோ அவர்களோடு தான் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஐக்கியப்படுவாங்க. சங்கீதக்காரர் 1வது சங்கீதத்திலே சொன்னாரு, நீ துன்மார்க்கரோடு ஐக்கியப்படாத, பாவிகளோடு ஐக்கியப்படாத, பரியாசக்காரரோடு ஐக்கியப்படாத.
இருக்கிறாங்களா? நம்ம சொந்தத்தில் இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருப்பாங்க. பரிசுத்தமா வாழ்றவனை பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள். தானியேலை பிரதிஷ்டை நிமித்தம் பரியாசம் பண்ணின அநேகர் அந்த அடிமைகளாய் வந்த தோழர்களிடத்துல உண்டு. என்னடா நாங்கெல்லாம் ஜாலியா இருக்கிறோம், ராஜா கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த திராட்சை ரசத்தை பருகி சந்தோஷமா இருக்கிறோம். பிழைக்க தெரியாதவன் இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? போய் ஜெபோன்னு போய் கிடக்குறான். கர்த்தர் அந்த தானியேலை கைவிடல. மற்ற வாலிபர்களை போல அவனையும் 100 101 வைக்கல. கர்த்தர் அவனை சிறப்பானவனாய் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஐக்கியம் யாரோடு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற நல்ல நண்பர்களோடு ஐக்கியமாய் இருந்த தானியேல், அவன் மாத்திரமல்ல அந்த நண்பர்களும் சரி, அவங்க சத்தியத்துக்காக தைரியமா சத்தியத்துக்காக வாழ்ந்தார்கள். உயிரை கொடுக்கவும் ஆயத்தமா இருந்தாங்க. நல்ல ஐக்கியத்தோடு இருந்தனால அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் காலையில உங்களோடு பேச விரும்புகிற காரியம், உங்கள் ஐக்கியம் யாரோடு? உங்களுடைய ஐக்கியம் யாரோடு? நீங்க என்ன வேலை செய்யலாம், நீங்க என்ன தொழில் பண்ணலாம், நீங்க எந்த ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கலாம், ஆமென். எங்க போனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல அசோசியேஷன் வச்சிருப்பார் கர்த்தர். மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் அல்ல. அல்லேலூயா. நீங்க அசோசியேஷன் யாரோட கனெக்ட் ஆகுறீங்க, யாரோட ஃபெல்லோஷிப் பண்றீங்க, யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, ரொம்ப முக்கியம். சும்மா போகிற ஃப்ளோல போக கூடாது. வேலைக்கு போவோம், யார் நல்லா பேசுறாங்களோ அவங்களோட நல்லதுதான், எல்லாரோட பழகுவோம், பேசுவோம். ஆனா ஆழமான ஐக்கியம் இருக்கக்கூடாது. உன்னுடைய ஐக்கியம் யாரோடு? பேதுரு சொல்ற நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோட. அல்லேலூயா. அதுதான் அந்த சீஃப் திங், அதான் முக்கியமான காரியம். உடைய ஐக்கியம் முதலாவது தேவனோடு. தேவனோடு என்னுடைய உறவு நல்லா இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு உங்களுடைய ஐக்கியம் கரெக்டா இருந்தா நீங்க அசோசியேட் பண்ற பீப்புளும் கரெக்டான பீப்புளா இருப்பாங்க. கர்த்தர் உங்களை அருமையா நடத்துவார், கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அன்னைக்கு மேவி போசேத்துக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் தாவீதின் கண்களிலே கிடைத்தது என்று சொன்னால், அவருடைய தகப்பனாகிய யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஐக்கியம், அந்த நட்பு, அந்த அசோசியேஷன் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமா இருந்தது. சாகர வரைக்கும் நீ என் மேஜையில் அப்பம் புசிப்பா என்று சொல்லி, அவன் வேலைக்கு போக முடியாது, அவன் முடவன், நீ இங்கேயே இரு என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். பாருங்களேன், நீங்க யாரோட ஐக்கியப்படுறீங்களோ அதை வச்சுதான் உங்க எதிர்காலம் இருக்குது. முதலாவது தேவனோடு நீங்க ஐக்கியப்படணும், இரண்டாவது சபையோடு நீங்க நல்ல ஐக்கியப்படணும், மூன்றாவது நல்ல ஆவிக்குரிய ஜனங்களோடு ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரேயர் பார்ட்னர் கிடைச்சாங்க போன வாரம்? சரி, கணவன்மார்கிட்ட கேட்போம், எத்தனை கணவன்மார் மனைவியோட ஜெபிக்கிறீங்க? பாஸ்டர், போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பாம அப்படியே போயிடுவேன் பாஸ்டர். அந்த கனெக்ட் பண்ற விஷயம்லாம் வேலையெல்லாம் எங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. இல்லைங்க, ஆண்டவர் 2 பேர் ஒருமனப்பட்டான்னு சொன்னார்ல, அது முதல் கணவன் மனைவி ஒருமனப்படணும். அல்லேலூயா. பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க கணவன் மனைவி என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு, ஆமா, 2 பேர் ஒட்டி கொண்டால் சூடு, அதுல ஒரு பலன் இருக்கும். 2 பேர் 3 பேர். அல்லேலூயா. ஆமா, தனியா இருக்காதீங்க. ஊழியக்காரங்களுக்கு நாங்க சொல்ற ஆலோசனை என்ன? தனிமையா இருக்காதீங்க. ஆமா, சில சொல்லுவாங்க, நான் ஐ ஒன்லி கனெக்ட் வித் காட். தேவன் மாத்திரம் தான் உனக்கு. சோறு திங்கிறது இல்லையா, அது காய்கறி கடைக்கு போறோம்ல, அது ஒரு ஐக்கியம் தானே. அவர்கிட்ட போய் வாங்குறோம், பேசுறோம். சார் அல்லேலூயா. நம்ம வண்டி காத்துல ஓடுதா, பெட்ரோல்ல ஓடுதா? என்ன ஒன்லி அப்படின்னு இல்லைங்க. நம்ம எல்லாரும் கனெக்டடா கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஐக்கியமா இருக்க கர்த்தர் அழைத்து இருக்கிறார். சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஸ்கூல்ல தனியா போவான், அவர் மாத்திரம் படிப்பான், நல்ல மார்க் எடுப்பான், வீட்டுக்கு வந்துடுவான். கணக்கு பரீட்சைக்கு படிச்சுட்டு போயிருப்பான். அன்னைக்கு போய் பார்த்தா அங்க என்ன போட்டிருப்பாங்க? இன்னைக்கு சயின்ஸ் பரீட்சை. ஏன் இந்த பிரச்சனைனா, யாரோட அசோசியேஷன் இல்ல, நல்ல ஒரு ஐக்கியம் இல்ல, உறவு இல்ல. தான் கற்றுக்கொண்டது இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல, பிறகு ஒரு டவுட் கேட்கறது இல்ல, அந்த தாழ்மை கிடையாது, ஈகோ, பெருமை. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார், நீங்க நல்ல ஐக்கியம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல ஒருவரை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 13:11. ஜெனசிஸ் சாப்டர் 13 verse 11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே
வழியில் பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஹல்லேலூயா. இப்படி நம்ம பார்க்கிறோம், இந்த ஆபிரகாம் லோத்து, அவனுடைய சகோதரனுடைய பிள்ளை லோத்து, ரெண்டு பேரும் ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாம் தனியா வரல, அவரோடு கூட சேர்ந்து யாரையும் கூட்டிட்டு வர்றாரு, தன்னுடைய சகோதரன் பிள்ளையாகிய லோத்துவை கூட்டிட்டு வர்றாரு. இவரும் சித்தப்பாவோட கூட சேர்ந்து என்ன செய்யறாரு, வர்றாரு. நல்லா கவனிங்க, ஒண்ணும் இல்லாம இருக்கிற காலத்துல நல்ல ஐக்கியப்படுவோம். ஆனா ஆடு கொளுத்துதுன்னா தீவாளி நெருங்குதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. என்றைக்கு ஆசீர்வாதம் வருதோ அன்றைக்கு ஐக்கியத்தை விரும்ப மாட்டோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. என்றைக்கு ஆசீர்வாதம் வருதோ, ஆபிரகாமோடு கூட வரும்போது அடுத்த வேளை என்ன சாப்பிடுவோம், ஆபிரகாம பாக்குறாரு. சித்தப்பா என்ன, நீ வாப்பா, ஆண்டவர் போஷிப்பார். சரி, அடுத்து எங்க போய் தங்க போறோம், நீ வா, கடவுள் நம்மை நடத்துவார். சரி, நல்லா போய்கிட்டு இருக்கு லைஃப். ஏனென்றால் யாரை ட்ரஸ்ட் பண்ணி இருக்கிறான், ஆபிரகாமை சார்ந்து இருக்கிறான். நாட்கள் போகுது. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் தன்னிடத்தில் இருந்த கால்நடைகள்ல கொஞ்சத்தை பிரித்து கொடுத்து, நீயும் தனியா சில மேய்ப்பர்களை வைத்து இதை மேய், இதை பெருக்கு, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் அதை செய்யறான், பெருக்கம் பண்ணுகிறான். நல்ல பெருகி இப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மந்தைகளும் அதை மேய்க்கிற மேய்ப்பர்களும் இருந்தாங்களோ, அதே போல யாருக்கும் வந்துட்டாங்க, லோத்துவுக்கும் வந்துட்டாங்க. பெரிய டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க. வசனத்துல 7வது வசனத்தை படிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. யாருக்கு யாருக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று? மந்தை மேய்ப்பருக்கும் இவருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வந்த உடனே லோத்து என்ன சொல்லி இருக்க வேண்டும், ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லி இருக்கணும்? சண்டை போட்டுக்கிறாங்க. சித்தப்பா பேசி சேர்த்து வைங்க, ஒரு மனதை பத்தி ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, நம்ம ஐக்கியமா இருந்தா அது பெரிய ஆசீர்வாதம். என்ன செய்தான் இவன்? வசனம் சொல்லுது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். ஐக்கியத்தை யார் விரும்ப மாட்டாங்க தெரியுமா? அவங்க சுயமா செயல்படுகிறவர்கள், சுயநலவாதிகள் ஐக்கியத்தை விரும்ப மாட்டார்கள். இளையகுமாரனுக்கு என்ன இருந்துச்சு? சுயமா ஒரு பிளான் இருந்துச்சு, ஒரு திட்டம் இருந்துச்சு. இதன்படி நான் செய்ய போறேன், அதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் கேட்கவே மாட்டேன். அப்பாவே வந்து நிக்கிறார், மகனே வேண்டாம்ப்பா, நோ டாடி, என் ஷேரை கொடுங்க, நான் போய் தனியா பிசினஸ் பண்ண போறேன். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். நீங்க யாரோட ஐக்கியமா இருக்கிறீங்க? பிரிவினையை விரும்புறீங்களா? நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சபைக்குள்ள, வேலை ஸ்தலத்துல நல்ல ஒரு ஆவிக்குரிய நட்பு வட்டத்தை கொடுத்திருக்கிறார். கூடி கூடி ஜெபிக்கிறோம். ரிலேஷன்ஷிப்னாலே அங்க ஏதாவது உடசல் வரும், ஏற்ற தாழ்வுகள் வரும். முன்ன பின்ன சொல்லியிருப்போம், என்னத்தையாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்போம். உடனே நான் பிரிந்து போகிறேன். இந்த எண்ணம் எப்போ வரும் தெரியுமா? இந்த பேச்சு எப்போ வரும் தெரியுமா? ஆசீர்வாதம் வந்த உடனே வரும். இது தேவன் வைக்கிற பரீட்சை. ஒண்ணும் இல்லாத நாட்களிலே, உனக்கு மந்தை மேய்ப்பரே இல்லாத நாட்களிலே, இவனே ஆபிரகாமுக்கு ஒரு மந்தை மேய்ப்பனை போல வாழ்ந்த நாட்கள் உண்டு. அன்றைக்கு இந்த பெருமை பேச்சு வரவில்லை. இன்னைக்கு சொல்றாரு, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வந்த உடனே ஆபிரகாம் முன்னிருந்து சொல்றாரு, நம்ம சகோதரர், நம்ம சண்டை போட வேண்டாம், எனக்கு முன்பாக இந்த தேசம் முழுவதும் இருக்கிறது, நீ எங்க போனாலும் போ, நீ போகிறதுக்கு எதிர்த்து செய்யலான்னு தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த லோத்தின் வாழ்க்கையிலிருந்து 12 காரியங்கள் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவன் செய்த தவறு. லோத்தின் முடிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும்? பரிதாபமான முடிவு. அவருடைய மனைவி உப்பு தூணானாள். அவருடைய பிள்ளைகள் தகப்பனோடு தவறான ஒரு ஐக்கியத்தை வைக்கிறார்கள். ரொம்ப ஒரு அவலட்சணமான முடிவு. வீட்டுக்கு ஆமேன் பென்னம்மி புத்திரர்கள், அவர்கள் யார்? ஒன்னு மோவாபு, இன்னொன்னு அம்மோன் புத்திரர்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரிகளாகவே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் a wrong decision when it comes to the association. யாரோட ஐக்கியப்படுறோம்னு வரும்போது தவறான தீர்மானத்தை எடுத்துட்டோம்னு வைங்களேன், இன்றைக்கு அதனுடைய விளைவுகள் தெரியாது. இன்னைக்கு ஒரு கர்த்தரை பிரியமில்லாத ஒருத்தரோட திருமணம் பண்றாங்கன்னா நம்ம சொன்னோம்னா அதுக்கு நிறைய ஜஸ்டிஃபை பண்றாங்க. அப்படி அவனை ஆதாயப்படுத்துறது பாஸ்டர். அல்லேலூயா. கல்யாணம் மூலம் ஆத்துமாதம் பண்ண வேண்டாம். அப்படி ஆண்டவருக்குள்ள வந்தது 10ல் 1 ரேஷியோ பாக்குறீங்கன்னா, மற்ற 9 போயிடும் உலகத்தோட. சின்ன டெசிஷன் தானே, இதுல என்ன சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் தானே பாஸ்டர். ஸ்கூல் முடிஞ்சா பேசிட்டு இருப்போம் டெய்லி ஒரு 1 hour. இல்ல, அவன் பேசுற காரியங்கள் உனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமே, நீ ரைட் அசோசியேஷனோட இருக்கணுமே, சரியான நபர்களோட கனெக்ட் ஆகணுமே, சரியான தேவ சபை தரிசனம் உள்ள சபையில நீ நிற்கணுமே. இதுதான் தேவனுடைய விருப்பம்.
பெற்றோர்களாகி நீங்க சொல்லுங்க, பிள்ளைகள் யாருனாலும் கூட பேசிட்டு இருந்தா விட்டுருவீங்களா? எனக்கு தெரியும் ஒரு தகப்பனை தவறான நண்பர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்களை பார்த்த உடனே ரோட்ல வச்சு ஒரு போடு போட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் கர்த்தருக்கு பயந்து ஒழுங்கா இருக்கிறான். நம்ம எப்படி? ஏன்னா ஒரு பெற்றோர் ஆதங்கப்படுறோம், யாரோட அசோசியேட் பண்றான், யாரோட பேசுறான். அன்னைக்கு நெகேமியா அலங்கத்தை கட்டிட்டாரு. அதோட நெகேமியாவை சரித்திர முடியல. 6ஆம் அதிகாரத்திலே 52 நாட்கள்ல கட்டப்பட்டு விட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்கி ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர பார்த்தா அவருடைய வார்த்தையெல்லாம் வித்தியாசமா இருக்குது. கெட்ட வார்த்தை பேசுறான் சிலர். ஏய், நீ யாரா? நீ இஸ்ரவேலன், நீ யூதன், தேவனுடைய பிள்ளை. என்னன்னா அசோசியேஷன் யாரோட? அடிமைப்பட்டு போன காலத்துல அந்நிய ஜனங்களோட கலந்ததுனால வார்த்தை மாறுது, பேச்சு மாறுது. பெற்றோர் கவனிங்க, பிள்ளை ஏதாவது அப்படின்னா வைங்களேன், டப்புன்னு ஒரு போடு போட்டு வார்த்தை மாறக்கூடாது. நீ என்னைக்கு எனக்கு பிள்ளைதான். அல்லேலூயா. அதே துணி இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன 12 காரியங்கள் இவன் செய்த தவறான காரியங்கள். முதலாவது, தன் ஆவிக்குரிய வழிகாட்டியை விட்டு பிரிந்து போனான். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறேன். லோத்துவுக்கு ஸ்பிரிச்சுவலா ஒரு மென்டர் யாரு? ஆவிக்குரிய தகப்பன் யார்? ஆபிரகாம் தான். என்ன? ஆபிரகாமின் சகோதரர்கள் தகப்பன் வீட்டார் யாரு? அவங்க விக்கிரக ஆராதனை செய்றவங்க. அது வேண்டாம் என்று சொல்லி, நீங்க பின்பற்றுகிற தேவனை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட வந்த போது இன்டைரக்டா, சட்டிலா என்ன ஏற்றுக்கொண்டான்? இம்ப்ளிசிட்டா, ஆபிரகாம் நீங்க எனக்கு ஆவிக்குரிய தகப்பன், சிறிய தகப்பன், சித்தப்பான்னு சொன்னாலும் you are my spiritual father, you are my mentor, நான் உங்களை பின்பற்றுவேன்னு சொன்ன நபர் இன்னைக்கு எல்லாம் வந்த உடனே நான் நினைக்கிறேன் லோத்து ஆபிரகாமுக்கு கிடைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்த்துதான் பின்பற்றினான் என்று பின்பாக தெரிகிறது. இம்மைக்குரிய காரியங்களுக்காக கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்க கூடியவர்கள் வேற யாரும் இல்ல. தயவு செய்து ஆண்டவர் கார் தருவார், வண்டி தருவார், வீடு தருவார் இல்ல, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் தருவார். என்ன தேவையோ அதை தருவார். எல்லாவற்றுக்கும் மேல நாம் அவருடைய பிள்ளை, அதை முறிந்துடக்கூடாது, அந்த உறவை முறித்து விடக்கூடாது. இங்கே பார்க்கிறோம், ஆவிக்குரிய தகப்பனை விட்டு போனான். உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாரா? உங்களுக்கு உங்க பாஸ்டர் ஆவிக்குரிய தகப்பனாய் நீங்க வைத்திருக்கிறீங்களா இருதயத்துல? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கேஸ்ட் லீடர், ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியா வச்சிருக்கிறீங்களா? அடுத்த ஒரு ஆலோசனை கேட்கிறீங்களா? இல்லையா? நமக்குள்ளே சுயம் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது, நமக்குள்ளே ஈகோ இருக்கிறது, பெருமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறதுங்க. எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். ஆவிக்குரியவர்களா வந்துட்டீங்கன்னா ஆவிக்குரிய வழிகாட்டியை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதி வச்சாரு. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். நீங்க யாரை பின்பற்றுறீங்க? யாரோட அசோசியேஷன் வச்சிருக்கிறீங்க? 6 நாள் உலகத்தோட இருங்க, அங்கதான் வேலை செய்யறோம், உண்மைதான், அங்கதான் இது பண்றோம். நம்முடைய இருதயம் அங்கே போக கூடாது. முழு பலத்தோட வேலை செய்யணும், முழு வேர்வை சிந்தி நல்லா ஒர்க் பண்ணணும். give you 100%. படிப்புலையும் சரி, வேலையிலும் சரி ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்க நாட்டப்பட்டிருக்கிறது சபையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கணும். ஆலோசனை கேட்கிறது யாரோட இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளோடு. ரெகோபயாமின் நாட்களில் என்ன நடந்தது? தகப்பனாகிய சாலமோன் அவன் சொன்ன ஆலோசனை எல்லாம் கேட்கல. வசனம் சொல்லுது, அவன் முதியோருடைய ஆலோசனையை தள்ளி வாலிபருடைய ஆலோசனையை கேட்டான். வாலிபர்கள் சொன்னாங்க, உங்க அப்பா எங்களை ஸ்தோத்திரம் ஆண்டது போல அல்ல, அவர் சவுக்குனால ஆண்டாரு, நான் தேள்களை போல கொட்ட விடுவேன்னு சொல்லி ஜனங்களுடைய வாழ்க்கையை பாரப்படுத்தினான், கடினப்படுத்தினான். தவறான நட்பு, கூடா நட்பு என்னது? கேடாய் முடிந்தது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல தேவன் ஏற்படுத்தின அந்த 12 கோத்திரங்களாகிய ராஜ்யம் பிளவுபட்டது. எதுக்கு? என்ன காரணம்? சரியான அசோசியேஷன் இல்ல, சரியான ஜனங்களோடு ஐக்கியப்படவில்லை, ஆவிக்குரிய வழிகாட்டியை இழந்து போன. இந்த காலை வேளையில உங்களிடத்துல கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி இருக்கிறாரா? அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் எங்கேயோ இருக்கிற ஒரு இவாஞ்சலிஸ்டுக்கு போன் பண்ணி, அவர் தான் எனக்கு ஆலோசனை, பாஸ்டர் ஏதாவது சொல்லுங்க, ஜோமனிட் ஏதாவது சொல்லுங்க. இல்லங்க, உங்களை தினமும் சந்திக்கிற உங்களுடைய ஆமென் உங்க சர்க்கிள் இருக்கிறவங்க இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை தெரிந்தவர்கள், உங்கள் குடும்பத்தை அறிந்தவர்கள், உங்கள் போதகர்,
உங்களோடு இருக்கிறவங்க அவர்களிடத்துல வழிகாட்டிய அவர்களை வைக்கணும். ஆவிக்குரிய வழிகாட்டி. அல்லேலூயா. தன் வழிகாட்டியை விட்டு பிரிந்து போனான். தன் இச்சையின்படி செய்ய பார்த்தான். எனக்கு எல்லாம் வந்துருச்சு. இப்ப எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். பெருக்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்காக நல்ல ஒரு ஆலோசகர் ஆபிரகாம் வச்சிருந்தேன். இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. நம்ம வேலையை பார்ப்போம். இரண்டாவது அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? தரிசனத்தை விட்டு பிரிந்து போனான். நல்லா கவனிங்க சபையாரே, விசுவாசிகளே, வாலிபர்களே, சிறியவர்களே. உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற வேலை ஒரு தரிசனம் அல்ல. உங்க வேலையை கொண்டு கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றலாம். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். உங்களை இந்த பட்டணத்துல, இந்த சபையில எல்லாவற்றுக்கும் வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நீங்க நிறைவேற்றணும். அந்த தரிசனத்துக்கு நீங்க இணைந்திருக்கணும். ஆபிரகாமோடு இணைந்திருந்தால் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றிருக்கலாம். எப்படி பாஸ்டர் தரிசனம் நிறைவேறலன்னு சொல்றீங்க? முடிவை பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமான சந்ததியை எழுப்புவதற்கு இந்த லோத்துவே காரணமாய் அமைந்து விட்டான். எத்தனை பேர் தரிசனத்தோடு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லா பிரசங்கத்திலயும் என்ன வரும்? பாஸ்டருடைய வாயிலிருந்து, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாம். அந்த தரிசனத்துக்காக ஓடு. தரிசனத்தை பற்றிக்கொள். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள், where there is no vision the people perish. ஜனங்கள் கெட்டு போறாங்க. தரிசனம் இருக்குதா? தரிசனம் சின்ன வயசுலயே கேட்டா அநேகருக்கு இருக்காது. 10 படிக்கிற பையனுக்கே தெரியல 11 என்ன குரூப் எடுக்க போகும்னு. அன்னைக்கு பாத்துக்கிறோம் பாஸ்டர், ஆண்டவர் சொல்லிக்கிறார் அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவார்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தரிசனம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, தரிசனம் இருக்கிற பாஸ்டரோட ஒட்டி கொள்ளணும். தரிசனம் இருக்கிற சபையோட என்ன செய்யணும்? ஒட்டி கொள்ளணும். உனக்கென்று ஒரு தரிசனம் இருக்கிற உன் தகப்பனோட தாயோட ஒட்டி கொள்ளணும். அந்த ரெகோபயாம் போல அந்நியர்கள் இடத்துல உன் வயசுல உள்ள பையன்கிட்ட ஆலோசனை கேட்றாதீங்க. சரியான அசோசியேஷன் தான் வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றும். மூன்றாவதாக லோத்து செய்த தவறு என்ன தெரியுமா? தேர்டு, ஒரு மனமா இருப்பதை விட்டுவிட்டு தனியா இருப்பதை தெரிந்து கொண்டான். ஆமென். ஐக்கியத்தை விரும்பணுங்க. எத்தனை பேருக்கு 4 பேர் இருந்தாலும் ஒரு பலனே வரும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கெல்லாம் எங்கேயாவது போகணும்னு வைங்களேன், தனியா கார் ஓட்டி போகணும்னா பிடிக்காது. என்ன, சில நேரம் ஒரு ஊழியம் போன உடனே ஒரு மெசேஜ்னா ஜோம்னிக்கிட்டே அந்நிய பாஷை பேசிட்டே போவோம். ஒரு லாங் ஜேர்னினா ஒரு 10 பேர் போனாதான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. கலகலப்பா சிரிச்சு பேசி. ஆமென். ஆமா, தனிமையை விரும்பாதீங்க. தேவனோடு இருக்கும்போது மாத்திரம் தனியா இருங்க. வாலிப பிள்ளைகளுக்கு இப்ப என்ன ரொம்ப பிடிக்கும்? தனிமை நேரத்தில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் பொறுப்பேனும். இப்பெல்லாம் நீ தனிமையா இருக்காது, யாரோடையாவது கனெக்டடா இரு. அல்லேலூயா. அதுக்குன்னு பொம்பளை பிள்ளைகளோட கனெக்ட் ஆயிடக்கூடாது. சரியான நபரோட, பாஸ்டர் தான் சொன்னார் யாரோட கனெக்டடா இருங்கன்னு சொல்லி. நோ 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 நோ, சரியான அசோசியேஷன் வேணும். அல்லேலூயா. ஆமென். சரியான நபர்களோட நீங்க கனெக்ட் ஆகணும். ஒரு மனதை விட்டு பிரிந்து போனான். எவ்வளவு சந்தோஷம் ஒரு மனமா இருந்தா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு ஒருமை பாருங்க. லோத்து மேற்பர்கள் இவங்க 2 பேரும் கிரிக்கெட் போட்டிருக்கலாம். ஆமாவா இல்லையா? எங்களுக்கும் உங்களுக்கும் மேட்ச். காசு கட்டி பெட்டுக்கு விளையாட கூடாது, மண்டை உடைஞ்சிரும். மட்டையை வச்சு அடிச்சிருவாங்க. சந்தோஷமா விளையாடுவோம். நாங்க பைபிள் கேம் வைப்போம். யாரு பைபிள் புஸ்தகத்தை தலைகீழ சொல்லுவா? வெளிப்படுத்த விசேஷம், யூதா, மூலியோவன், 2 யோவான். மகிழ்ச்சியா இருங்க. ஒரு மனம் இருந்துட்டு போலாம்ல. இல்ல சித்தப்பா, என்ன இருந்தாலும் என் குடும்பம் தனி, உன் குடும்பம் தனி. ஆபிரகாம் பார்த்தா, இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லையே, வார்த்தை வேற மாதிரி இருக்கு. சரி தம்பி, நீ கிளம்பி போ. உனக்கு ஒரு மனமா இருக்க பிடிக்கல, ஒரு மனது பிடிக்கல. அல்லேலூயா. ஆமென். வாலிப பிராயத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாடா எல்லாம் சாப்பிடுவோம். இல்ல, நீங்க சாப்பிட்டு முடிங்க, நான் தனியா சாப்பிடுறேன். அது இருக்கீங்களா? எப்படி பாஸ்டர் இதெல்லாம் தெரியும்? அந்த ஊழியத்துல இதெல்லாம் கத்துக்கிட்டோம் நிறைய அனுபவத்துல. நீங்க சாப்பிடு, உனக்கு பிடிச்ச கறி குழம்பு நீ சாப்பிடுமா, நான் சாப்பிடுக்கிறேன். இந்த ஒரு மனது எங்க இருக்கு? வேற எங்கேயோ ஒரு மனமா இருக்கான். சரியான நபரோட இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு 5 காளை மாடு இருந்துச்சான். அதான் ஒரு சிங்கம் அடிக்க வந்துச்சான். எப்படியாவது அடிச்சலாம். இது ஒரு மனமா இருக்க முடியாது. சிங்கத்தால ஒண்ணும் முடியல. பாத்திருக்கீங்க இந்த அனிமல் பிளானட் டிஸ்கவரி எல்லாம்? சின்ன 4 இது சேர்ந்து விரட்டிடுங்க, பெரிய சிங்கம் புலி எல்லாம் ஒரு மனமா இருக்கும், ஐக்கியமா இருக்கும். இப்பதான் இது ஒரு நாள் இப்படி சோர்ந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சான். ஒரு நரியை பார்த்துச்சான். நரி மகா தந்திரம் உள்ளது. அதை கூப்பிட்டு, ஐயா ஏன் ஒரு மாதிரி இருக்க? நரியாரே, உன்னை நான் அடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னா எனக்கு ஒரு நல்ல இறை இருக்கு, அதை சாப்பிட நீ ஐடியா கொடுக்கணும். ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்காங்க, என்ன சேர்ந்து தெரியல. உடனே சொல்லிச்சான், ஒரு ஐடியா கொடுத்துச்சான். அப்ப இந்த நரி என்ன பண்ணிருக்கு? கூப்பிட்டு, நான் உனக்கு உதவி செய்யறேன்,
ஒரு இதை தனியா கூப்பிட்டுச்சான். 5 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க, 5 காளையும். ஏய், ஒருத்தன் மட்டும் வா, காதுல ஒண்ணும் இல்ல, போய் உட்காரு. திரும்ப போன உடனே நம்ம எல்லாம் கேட்போம்ல, இன்டர்வியூ ஒருத்தர் போயிட்டு வந்தா என்ன கேள்வி கேட்டாங்க கேட்போமா இல்லையா? எங்க வாத்தியாரெல்லாம் கூப்பிட்டு விட்டா, ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு விட்டா திரும்பி வருவான்ல, சார்ட்ட இந்த இருக்கிற வாத்தியார்ட்ட, சார் ரெஸ்ட் ரூம் போகணும் சார் அப்படின்னு, சார் அவசரம் சார்ன்னு சொல்லிட்டு போகும்போது, என்னடா கேட்டார் வாத்தியார், என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு கேட்டுட்டு போற மாதிரி கேட்டிருக்கு, எல்லாம் கேட்டிருக்கு. அவன் சொல்லியிருக்கேன் ஒண்ணும் இல்லைன்னு இருக்கேன். 5 சேர்ந்து பிரிஞ்சிருச்சு. என்ன சண்டை போட்டு அது தனியா போயிருச்சு. ஏன்னா உண்மையாவே ஒண்ணும் இல்லைல்ல. ஆமா, தனியா போச்சு, சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுருச்சு. இப்ப 4 தான் இருக்கு. 4ல் 1 கூப்பிட்டுச்சு நரி, காதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்கு. அது திரும்ப போய் கூட்டத்தோட போன மத்த 3 மாடு சேர்ந்து என்ன கேக்குது, உன்ட்ட என்ன சொன்னா தனியா கூப்பிட்டு, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா, பாத்தியா போ, உன் கூட பேச மாட்டோம், சண்டை போட்டு பிரிஞ்சாங்க. இப்படியே எல்லாரையும் தனிமைப்படுத்தி 5ஐயும் அடிச்சு சாப்பிட்டுருச்சு. பாத்தீங்களா? சரியான ஐக்கியத்துல இருக்கும் போது எவ்வளவு பெரிய சத்துருவை நம்ம எதிர்த்து நிற்கலாம். அல்லேலூயா. ஐக்கியத்தை பிரியக்கூடாது. 3ஆவதாக என்ன செஞ்சான் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஒரு மனதை விட்டு 3வது 4வது அவசரப்பட்டு ஆபிரகாமுக்கு முன்னாடி இவன் டெசிஷன் எடுக்கிறான். யாரு டெசிஷன் எடுக்கணும், தீர்மானிக்க வேண்டியது யாரு? ஒரு வாலிப பையனா இருக்கிறீன்னா உன்னுடைய எதிர்கால ஒரு படிப்பையோ ஒரு திருமணத்தையோ யார் தீர்மானிக்கணும்? மூத்தவங்க தீர்மானிக்கணும். இளையகுமாரன் அவன் தீர்மானிக்கிறான். இங்க லோத்து ஆபிரகாம் சொல்றாரு, நீ தெரிந்தெடு, பரவாயில்ல, இல்ல சித்தப்பா நீங்க சொல்லுங்க நான் எங்க போகணும்ன்றதா, அப்பயாவது தேவ கிருபை விளங்கி இருக்கும், நான் இந்த சைடு போறேன் அப்படின்னு இவன் டெசிஷன் எடுக்கிறதுல, சாய்ஸ் பண்றதுல முந்திக்கிறான். ஆபிரகாமுக்கு முன்னுரிமை கொடுக்கல, முதியோர்களை கனம் பண்ணல, முதியோருடைய ஆலோசனை அவனுக்கு பெருசா தெரியல. 5ஆவதாக கண்களின் இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, கண்களின் இச்சை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், எல்லாரிடத்திலும் எதை வைத்து நீங்க தீர்மானங்கள் எடுக்கிறீங்க? ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? பார்வைக்கு அழகா இருந்த உடனே முடிவு எடுத்துறாதீங்க, ஜெபம் பண்ணி முடிவெடுங்க. ஹல்லேலூயா. இது தேவனுக்கு சித்தமா? ஆண்டவர் சொல்றாருல, பவுலை குறித்து பேசி, நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போ. நீங்க எந்த தெருவில் இருக்கணும், எங்க குடியிருக்கணும், தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் டிலே பண்ணி, வெயிட் பண்ணி, ஜெபம் பண்ணி, காத்திருந்து அதை கேட்டு அதன்படி நடங்க. கண்களின் இச்சையை பாக்குறான், பார்வைக்கு அழகா இருக்கு. வசனத்துல போட்டிருக்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன். 10வது வசனம் படிங்க. யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்கு கண்டான். அது எப்படி இருந்துச்சான்? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். இன்னொன்னு என்னது? எகிப்து. இவன் கம்பாரிசன் யாரோட இருக்கு? உலகத்தோட இருக்குது. இந்த அவன் அப்படி இருக்கிறான், அவன் அப்படி படிக்கிறான், அவன் அந்த வேலை செய்யறான், அவன் அதை பார்க்காதீங்க. தேவ ஜனத்தோட உங்களை பாருங்க. எகிப்தை போல இருக்குன்னு சொல்லாதீங்க. தன்னுடைய விருப்பம், கண்களின் இச்சையின்படி தீர்மானம் எடுக்கிறான். பார்வையை வச்சு தீர்மானம் எடுக்காதீங்க. எந்த காரியம், உங்க பிள்ளைகள் வாழ்க்கை, இடம் வாங்குறது, ஸ்தோத்திரம், வீடு கட்டுறது, சர்ச் கட்டுறது, கண்களுக்கு நல்லா இருக்கிறத வச்சு அல்ல, தேவ சித்தமா இது. 6வது அவன் செஞ்ச தவறான காரியம். ஆமே. 4வது அவசரப்பட்டு தெரிந்து கொண்டான். 5வது கண்களின் இச்சைக்கு முக்கியம். 6வது சமபூமியை தெரிந்து கொண்டான். சமபூமி என்றால் என்ன? அங்கே கடினமான அனுபவம் அல்ல, அது ஒரு சோம்பலான வாழ்க்கை. மலை ஏறுறதுதான் கடினமான அனுபவம். ஆண்டவர் இந்த பைபிள்ல மோரியா தேசத்திலே நான் உனக்கு காண்பிக்கிற மலைக்கு போய் பலியிட ஆபிரகாமுக்கு கடினமான வாழ்க்கையை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. மலை ஏறுறது கஷ்டம். பலிக்கு கட்டைகளை புலந்து கொண்டு, ஆமேன், பலி பொருள் எடுத்துக்கிட்டு, எல்லாவற்றிற்கும் நெருப்பெல்லாம் எடுத்துட்டு தூக்கிட்டு சுமந்து போறது கஷ்டம் தான். ஆனா முடிவில் யெகோவா ஈரேன்னு ருசிக்கணும்னா நம்ம கொஞ்சம் பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஐக்கியத்துக்காக பிரயாசப்படணும். ஐக்கியத்துல கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். அல்லேலூயா. ஐக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்க ஒரு பார்ட்டி கொடுத்துருப்பீங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி. கடைசியில் பார்த்து அந்த பார்ட்டி புஷ்ஷன் போயிருக்கும். பார்ட்டி முடியும் போதே ஒரு வருத்தம் வந்துடும், சண்டை வந்துடும். பாஸ்டர் 1000 ரூபாய் செலவழிச்சு பார்ட்டி கொடுத்து, நோ, கஷ்ட நஷ்டங்கள் வரும், ஏற்ற தாழ்வுகள் வரும். அதுதான் ஐக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற பிரயாசம். ஆனா இவன் எதை தெரிந்து கொண்டான்? சமபூமியா இருக்குது. என் லைஃப் ஈஸியா இருக்கணும் பாஸ்டர். எதுக்கு பிரதர் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டீங்க? எல்லாம் ஓசின்னாங்க, ரட்சிப்பு மட்டும்தான் ஓசி. அதுக்கும் ஒருத்தர் கிரையம் செலுத்தினாரு. மற்ற எல்லாவற்றுக்கும் நம்ம கிரையம் செலுத்தணும், ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்கணும், வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும், கர்த்தரை தேடணும். நாட் an easy life. எதை தெரிந்து கொள்றீங்க? சமபூமி. என்ன சமபூமியை இன்னைக்கு அநேகர் தெரிந்து கொள்றாங்க. வாலிப பையங்க, ஏன் தம்பி இந்த குரூப் எடுத்த? இதுதான் ஈஸியா இருக்கும் பாஸ்டர்.
இதான் ஈஸியான வாழ்க்கை. ஏன் இந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கும், ஈஸியா போகலாம். ஏன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னொரு நல்ல ஸ்கூலுக்கு போலாமே? உங்களுக்கு எது அப்ளை ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஈஸி லைஃபை தெரிந்து கொள்றீங்களா? சமபூமி, சோம்பலான ஜீவியம். 7வது, ஆதி அன்பை விட்டு போனான். உங்களுடைய ஆதி அன்பு எப்படி இருந்துச்சு? சில ஐக்கியம், தேவனோட சபையோட உங்க ஐக்கியத்தை யோசிச்சு பாருங்க. எல்லா கூட்டங்களுக்கும் வந்தீங்க, அதிகால ஜெபத்துக்கு வந்தீங்க, வாச கூட்டத்துக்கு வந்தீங்க. அப்படித்தான் ஆபிரகாம் பலி செலுத்த போன தனியா போயிருக்க மாட்டாரு. லோத்து, சித்தப்பா நானும் வருவேன், நீங்க பலி செலுத்துறத பாப்பேன் அப்படின்னு கூட வந்து பாக்குறாரு. அப்படி பலி செலுத்தி கொண்டிருந்த அவன் இன்னைக்கு பலியா என்கிட்ட இருக்கியா ஆடு மாடலாம், நான் செலுத்துறேன். ஆதி அன்பை விட்டு விட்டு பிரிந்து போனான். உங்க ஐக்கியம் ஆண்டவரோட இருக்க உங்க ஆதி அன்பு, உங்க ஃபர்ஸ்ட் லவ், இங்கிலீஷ் பைபிள் அதான் போட்டிருக்கு. உங்க ஆதி அன்பை விட்டு நீ பிரிந்து போனாய் ஆண்டவர் கேட்கிறார். அந்த அன்பு, அந்த ஃபர்ஸ்ட் தேவன் மேல அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, நம்ம பாஸ் சொல்லுவாங்க, அபிஷேகம் பண்ற நாள் வீட்டுக்கு போற வரைக்கும் பஸ்ல அந்நிய பாஷை பேசிக்கிட்டு பிரேக் அடிச்சா ஷவல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 
தியானிக்க நேரம் இல்லை, ஆதி அன்பை விட்டுட்டோம். 8ஆவதாக அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? பிரிந்து போவதற்காக எவ்வளவு பெரிய பிரயாசத்தை இழக்கிறான். இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறது ஈஸியா, வீட்டை காலி பண்றது ஈஸியா? வீட்டுல தொடர்ந்து ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, உங்களுக்கும் பக்கத்து வீட்டுல ரெட்டாய் வீடு, 2 பேருக்கு வாக்குவாதம். இதை காலி பண்ணி போறது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். அதுக்கு வண்டிக்கு வாடகை கொடுக்கணும், 2 நாள் லீவு போடணும், வீட்டை ஒதுக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அங்க நமக்கு செட்டில் டவுன் ஆகி பக்கத்து வீடெல்லாம் கடையெல்லாம் பழகிறதுக்கு 2 மாசம் ஆகும். பிரிந்து போகிறதற்காக எவ்வளவு கிரயமும் செலுத்த லோத்து ஆயத்தமா இருந்தான். ஒரு மனமா இருப்பது எளிதா இருந்தாலும் அதற்கு கிரயம் செலுத்த அவனுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு அப்படித்தான். நம்ம 2 பேர் வண்டியில போறீங்கன்னு வைங்களேன், ஒரு காலேஜுக்கு 2 பேர் வண்டியில போறீங்க. கரெக்டா உங்க ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டாப்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போறான். 2 பேருக்கு சண்டே ஆயிடுச்சு. நாளைக்கு எப்படி சேர்ந்து போவீங்களா? கஷ்டப்படுறான், பிரிந்து போகிறதுக்கு வாடகை கொடுக்குறான், கஷ்டப்படுறான். ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறான். சேர்ந்து இருந்தா எவ்வளவு எளிமையான வாழ்க்கை. எத்தனை பேர் ஐக்கியத்தை விரும்புறீங்க? அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஜனத்தை விட்டு பாவ ஜனத்துக்கு போகிறான். சோதோம் என்றால் நமக்கு தெரியும், அங்க பாவம் அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. அசுத்தமான வாழ்க்கை வாழ்ற ஜனங்கள் அது தேடி போறாங்க. பரிசுத்த ஜனத்தை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையை விட்டு பிரிந்து போகாதீங்க. என்ன போட்டு கொண்டு பேதுரு 2:9, நீங்கள் பரிசுத்த ஜனம், ராஜரிக ஆசாரிய கூட்டம், ஒரு பரிசுத்த ஜாதி, ஹோலி ராயல் பிரீஸ்ட்ஹுட். இதுதான் அந்த சபை. அந்த சபையை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆலயம். அல்லேலூயா. பரிசுத்த ஜனத்தை விட்டு பிரிந்து போகிறான். ஏனென்றால் வசனம் சொல்லுது, பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை. அப்ப இவனுக்குள்ள இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பாவ வாழ்க்கைக்கு ஆபிரகாமோடு இருக்க பிடிக்கல. ஏன்னா லோத்துக்குள்ள பின்மாற்றத்தின் ஆவி வந்துருச்சு. அதனால இதை முன்னிட்டு பிரிந்து போய் கொஞ்சம் உலகத்தை அனுபவிப்போம். லோத்து பரிசுத்த ஜனத்தை விட்டு பாவ ஜனத்தை. 10வது, சிறிய பிரச்சனைக்காக ஐக்கியத்தை உடைக்கிறான். நல்லா கவனிங்க, சின்ன காரியத்துக்காக ஐக்கியத்தை உடைக்கிறீங்க. உடைக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், பிள்ளைகளா இருக்கலாம், அப்பா அம்மாவோட சின்ன ஒரு காரியம், பேச மாட்டேன் பாஸ், தனி வீடு எடுத்து தங்கி இருப்பேன். செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க, ஐக்கியத்தை விரும்புங்க. சின்ன காரியம் தானே, ஸ்மால் திங்ஸ். சொல்லுவாங்க, டோன்ட் மேஜர் இன் த மைனர், டோன்ட் மைனர் இன் த மேஜர். பாத்தீங்களா, இந்த காலேஜ்ல மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும், அதுதான் முக்கியம். சும்மா எடுத்து படிப்போம். ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கிறது சயின்ஸ், ஆனா ஒரு எக்கனாமிக்ஸ் அதை உழுந்து படிச்சுட்டு மேஜர்ல பெயில் ஆகி போயிட்டோம்னா எவ்வளவு கஷ்டம். அதுவே சும்மா ஒரு அலைடு, ஒரு கிரெடிட் அவர், அது கொடுக்க வேண்டிய நேரத்தை தான் கொடுக்கணும். சின்ன பிரச்சனையா பேசி சமாதானம் பண்ணுவோம். இதுக்காக உறவை உடைக்க கூடாது பிரியமானவர்களே. ஆனா இவன் சின்ன ஒரு மேய்ப்பருக்கு வாக்குவாதம், உறவை முறித்து கொண்டு போகிறான். 10வது அவன் செய்த பெரிய தப்பு. 11வது ரொம்ப முக்கியமான காரியம். கவனிங்க, என் மெசேஜ் இன்னும் 15 பக்கம் இருக்குது. ஆனா அந்த லோத்தோட நான் முடிக்கிறேன். இன்னைக்கு லோத்தோட முடிக்கிறேன். நாளைக்கு முடிஞ்ச அடுத்த வாரத்தில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 11வது காரியம், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. இவன் ஆபிரகாமை எப்படி பார்த்து வளர்ந்தான் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாதான் ஆபிரகாம் புறப்படுவார், ஆண்டவர் நிப்பாட்டின நின்றுவார், ஆண்டவர் இங்க கூடாரம் போடணும் கூடாரம் போட்டுருவார். ஆண்டவருடைய வார்த்தை ஆலோசனை கேட்டு நடந்த இந்த லோத்து பிற்காலத்துல பிரிந்து போகணுமா, சண்டை போடுறாங்களா, சித்தப்பா எனக்கு ஒரு 1 டே கொடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன், சொல்லியிருக்கலாமே.
நேரம் இல்லையா? ஆபிரகாம் பொறுத்திருந்திருப்பாரு, ஆபிரகாம் வெயிட் பண்ணிருப்பாரு, உனக்கு சாய்ஸ் கொடுக்கிறாரு. தேவனிடத்துல ஆலோசனை கேட்கல. உறவுகளுக்குள்ள பிரச்சனைனா நீங்க அநேகர் ஆண்டவர்கிட்டே போறதில்ல. எனக்கு தெரியும் பாஸ்டர், என் அனுபவம். நான் 50 வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கிறேன். இல்ல, 51வது வருஷம் தேவ ஆலோசனை உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர், எனக்கு 40 வயது பிள்ளையா இருந்திருக்கிறேன், எங்க அப்பா அம்மாவை தெரியும். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உணவு எத்தனை பேருக்கு இந்த காரியத்தை குறித்த ஒரு உணவு வருது? நான் இதை தியானிக்கும் போது நான் எச்சரிக்கப்படுகிறேன். தெரிஞ்சிச்சு, அறிஞ்சிருக்கிறோம். அனுபவத்தை நம்பாதீங்க. If you are taking a move, ஒரு ஷிஃப்ட் பண்ணணுமா, தேவ ஆலோசனையை கேட்டு செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமே. ஒரு ஜாப் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்னொரு ஜாப் கலர்ஃபுல்லா தெரியும். லோத்துக்கு தெரிஞ்சது போல நல்லா தெரியும். பாஸ்டர், இது வரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்த சேலரி 4 figure சேலரி, 5 figure சேலரி, இப்ப 6 digitல வருது. அதை பார்த்துட்டு போயிடாதீங்க. தேவ ஆலோசனையை கேட்டுட்டு போங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக, மனிதனிடத்திலையும் ஆலோசனை கேட்கவில்லை. 12வது காரியம். அப்ப லோத்துவுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டம் இல்ல. இத்தனை வருஷம் வாசம் பண்ற, ஒரு ஆலோசனை கேட்க உங்கள்கிட்ட கேட்கிறேன். தனியா காரியங்களை முடிவு எடுக்காதீங்க. நீங்க எவ்வளவு உங்க பிசினஸ்ல பெரியவங்களா இருக்கலாம், தனியா முடிவு எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அதுல நல்ல ஆவிக்குரிய பிசினஸ் மேனோட கனெக்ட் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டு செய்யுங்க. யார்கிட்டும் கேட்காம தன் சுயமாய் முடிவெடுத்தான். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா முடிஞ்சிருச்சு. நேரம் இல்லை. ஆகவே இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். லோத்தின் வாழ்க்கையில இருந்து 12 காரியங்களை உங்களோடு கூட நான் பேசி இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ பெருமைக்கு இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதே போல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசித்தீங்கன்னா வாசிங்க. 1 யோவான் 2, 9, 10, 11. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் இருக்கிறான். 11ஆம் வசனம், சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னவென்று அறியாதிருக்கிறான். 9வது வசனத்துல படிக்கிறோம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில். ஆவிக்குரிய குருடன் என்று வேதம் சொல்லுது. சாரி ஃபார் யூசிங் a strong word. பைபிள் படி என்ன சொல்லுது? நீ ஆவிக்குரிய குருடன். லோத்து யாரு? ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல குருடன். தரிசன பார்வை இல்ல. குடும்பத்தை குறித்த எதிர்காலத்தின் நல்ல தரிசன பார்வை இல்ல. சகோதரனாகிய தன்னுடைய குடும்ப உறவாகிய ஆபிரகாமை பகைத்து கொண்டு போகிறான். பகையை விரும்பாதீங்க, சமாதானத்தை விரும்புங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சமாதானத்தை விரும்புவீங்க? எத்தனை பேர் போகும்போதே உடைத்து கொண்ட உறவோட ஒன்று சேருவீங்க? ஹல்லேலூயா. ஒருமனப்படுங்க. பிரிந்து போகிறவன் சுயநலமா செய்யறான். பிரிந்து போகிறவன் ஆவிக்குரிய குருடன். பிரிந்து போகிறவனுடைய இன்னொரு சுபாவம் என்ன தெரியுமா? பெருமை. சவுல தாவீதை குறிச்சு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சரி, நான் கேட்கிறேன், ஒரு பெரிய படை தளபதி கிடைச்சிருக்கிறான் எனக்குன்னு பார்த்திருந்தான் வைங்களேன். சவுல் தாவீதை தன் உண்மையாவே அப்படிதான் வச்சிருந்தான். தாவீதை போய் ஒரு 100 பேருடைய நுனித்தோலை வெட்டிட்டு வா, விருத்த சேதனம் பண்ணிட்டு வா, என் மகளை கட்டி கொடுப்பேன்னு அவன் 200 பேரை வெட்டிட்டு வர்றான். எப்படி பாருங்களேன். 2-3 யுத்தத்தை பாருங்களேன். தும்சம் பண்ணிட்டான். ஒரு ஆள் கிடையாது, சிங்கிளா அடிக்கிறான். இப்ப என்ன நினைச்சிருக்கணும் அந்த சவுல் ராஜா? வாடா, என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன், எனக்கு கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்தா ராஜ்யபாரம் பயங்கரமா இருந்திருக்கும். உடனே ஒருத்தர் அமேன் ஸ்தோத்திரம், உங்க கூட உங்க டீம்ல இருக்கிற இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா உங்க முகநாடி வேறுபடக்கூடாது. ஹல்லேலூயா. சூப்பரா, நல்லா பண்ணுன்னு கை தட்டி கொடுத்து உன் டீம்ல நான் இருக்க சந்தோஷப்படுறேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நான் பிறருடைய பெருமைகளை பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, உன்னைய பத்தி 4 பாயிண்ட் சொல்றா. அவன் நல்லா விளையாடுவான்டா, அவன் செம்ம டேலண்டா, அவனை போடுங்க இந்த இதுல. இல்ல, தன்னை பற்றி அல்ல. இங்க சவுல் நினைக்கிறான், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்ன உடனே இவனும் தேவனுடைய புள்ள, இவன் கர்த்தரே எனக்கு ஏற்ற வேளையில கொண்டு வந்து கோலியாத்தை அடிக்க பயன்படுத்தினார் என்று சொல்லி, தாவீது வாயா, ஐ வில் கிவ் யூ a party, கம் ஆன், இன்னைக்கு நைட் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். நாளையில இருந்து களத்துல இறங்கி 2 பேரும் அடிச்சு எதிரியை வீழ்த்தி ஒருத்தன் கூட இல்லாம அடிச்சு தேவ ஜனங்களை வீச்சிருக்க பண்ணுவோம்னு போய் அவன் கூட டீல் போடாம அவனை பகைக்க ஆரம்பிக்கிறான். பெருமை ஐக்கியத்தை விரும்பாது. சவுலுக்குள்ள என்ன இருந்துச்சு? நான் தான், என் பேர் தான் பெருசா இருக்கணும். சவுல் கொன்றது 1000 சொல்லக்கூடாது, சவுல் தான் நீங்க ராஜான்னு சொல்லணும்னு நினைச்சான். ராஜ்யம் வீழ்ந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமே. மனைவி மாற புகழ்தான் அநேக கணவர் மாற கஷ்டமா இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன? ஆமா. மனைவி மாற யாராவது நல்ல குழம்பு வைக்கிறா அப்படின்னா நான் தானே வாங்கி கொடுக்குறேன், அதைத்தான் வைக்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. மனைவி மாறும் கணவரை புகழ்ந்தா நல்லா புகழுங்க. ட்ரீட் யுவர் வைஃப் ஹஸ்பண்ட் லைக் எ கிங், ஹி வில் ட்ரீட் யூ லைக் எ குயின். இதெல்லாம் கேட்டுட்டு போயிடுறோம். அல்லேலூயா. உங்க டீம்ல இன்னொருத்தரை பிரைஸ் பண்றாங்களா, சேர்ந்து பிரைஸ் பண்ணுங்க. நல்லா பாடுறீங்க, வெளியே கழுது நிக்குது அப்படி சொல்லாதீங்க. நமக்குள்ள பெருமை இருக்குது. ஆமாக்கா நல்லா அந்த நோட்டு கரெக்டா எடுத்தீங்க, அந்த சுதி சூப்பரா இருந்துச்சு. கர்த்தர் நல்லவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஐக்கியத்தை விரும்புகிறான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? லோத்தின் வாழ்க்கையில தேவன் இடைப்பட்ட 12 காரியங்கள் உங்களோட சொல்லி இருக்கிறேன். இந்த தப்பை நீங்களும் நானும் செய்யக்கூடாது. 7 ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.